ஹலோ ஆல்! இந்த மினி விளாக் ஒரு குட்டி கூட்டாஞ்சோறு விளாக்ன்னு கூட சொல்லலாம். ஏன்னா, என் தங்கச்சி 8 மந்த்ல இருக்கிறதுனால, அவளுக்கு ஒரு சின்ன ஆசை இருந்தது. ஒரு இலை ஃபுல்லா வெரைட்டிஸ் ஆஃப் நான்வெஜ் வச்சு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ, அதனால எங்க ஃபேமிலியும், தியா ஃபேமிலியும் சேர்ந்து நெறைய ஐட்டம் ஷேர் பண்ணி சமைச்சு, ஒண்ணா உட்காந்து சாப்பிடலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ, அதுக்காக மார்னிங்கே கடைக்கு போயிட்டு மட்டன், ஃபிஷ், ப்ரான் எல்லாமே வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அண்ட் அம்மா வீட்ல சூப்பரா ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணியிருந்தாங்க. திருப்தியா சாப்பிட்டு முடிச்சுட்டு, தென் குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எல்லா ஐட்டம்ஸும் நான் ஷூட் பண்ண மிஸ் பண்ணிட்டேன். ஸோ, அதனால லாஸ்ட்டா நான் பண்ண ஃபிஷ் ஃப்ரை மட்டும் சின்னதாக ஒரு கிளிம்ஸ் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ எங்கள் வீட்டில் நாங்கள் சமைச்சு முடிச்சுட்டு தென் தீதி வீட்டுக்கு நான் போயிட்டேன். தீதி வீட்டில் லேயர் பிரியாணிக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. எனக்கு பார்க்கவே ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு போய் லேயர் பிரியாணி பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ தீதி அம்மா நீ வந்து லேயர் போடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜாலியாக கீழே உட்காந்துட்டு ரைஸ் எடுத்து அடுக்க ஆரம்பிச்சிட்டேன். லேயர் பிரியாணி போடுறதுங்கிறது விளையாடுற மாதிரி தான் இருந்தது எனக்கு. ஏன்னா ரைஸ் அடிக்கிட்டு மேலே கிரேவி, திருப்பி வந்து மட்டன், மறுபடியும் ரைஸ், கிரேவி, ஃப்ரைட் ஆனியன்ஸ், சில்லிஸ் எல்லாமே போட்டு ஒரு ஒன்றா லேயர் அடிக்கிட்டு பேசிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே ஜாலியாக சமைச்சிட்டு இருந்தோம். ஸோ நம்ம வாரத்துலேருந்து நம்ம 5 நாள் வேலை செஞ்சுட்ருக்கோம். பட் ஒரு நாளைக்கு ஒரு சின்ன ரிலாக்ஸேஷன் நமக்கு வேணும்னா இந்த மாதிரி உங்கள் நெய்பர் ஃபேமிலியோடு சேர்ந்து ஒன்றா சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். அந்த ஃபீல் வேறு லெவலில் இருக்குங்க. அண்ட் நமக்கு வந்து நல்ல ஒரு பேட்சப்பும் நமக்கு வந்து நம்ம நெய்பர்ஸ் கிட்டே எப்பயுமே கிடைக்கும். எப்போ பார்த்தாலும் நம்ம வீட்டுக்குள்ளேயே நம்ம உட்காந்துக்கிட்டு நம்மளுக்கு மட்டுமே நம்ம சமைச்சு சாப்பிட்றதோட ஒரு 4-5 பேரோட சேர்ந்து ஒன்றா சமைச்சு ஒன்றா உட்காந்து சாப்பிட்ற ஃபீல் இருக்குது பார்த்தீங்களா? செம்ம ஃபீலுங்க. ஸோ லாங்காக ஃபைனலாக லேயரெல்லாம் அடுக்கி முடிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரோஸ் பெட்டல்ஸ், கொஞ்சம் வந்து சாஃப்ரான் வாட்டர், அப்புறம் கொஞ்சம் மின்ட் லீவ்ஸ் எல்லாமே போட்டு லேயரை ப்ராப்பராக செட் பண்ணி வச்சாச்சு. அண்ட் அண்ணா வந்து லேயரை வந்து தம் வெளியே போகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்தி மாவால் அந்த பானையை சுற்றி கவர் பண்ணி சின்னதாக ஒரு லிட் போட்டு மூடிட்டு நேராக தூக்கி டவா மேலே வச்சுட்டாங்க. 20 மினிட்ஸ் வந்து தம்மில் இருந்தால் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடும்ட்டு. அண்ட் 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் அந்த பிரியாணி பாட் ஓப்பன் பண்ணும்போது அதுலேருந்து அந்த ஃப்ளேவர் இருக்குது பாருங்கள். வாவ், வேறு லெவல் சூப்பராக இருந்தது. அதுவும் அந்த பிரியாணி எடுத்து கொட்டும் போது அதுலேருந்து வர அரோமா உடனே என்ன சாப்பிடு அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருந்தது. அண்ட் பிரியாணியோட நிறைய ஐட்டம்ஸ்லாம் நாங்கள் சமைச்சிருந்தோம். அது என்னென்னங்கிறது அடுத்த விளாகில் அப்டேட் பண்ணுறேன். மறக்காமல் செக் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.